ஹாய் குல்டன்கள் ஃபேமிலி, வெல்கம் டு அவர் சேனல். நம்ம லாஸ்ட்ல போட்டிருந்த வீடியோக்கு நிறைய பேர் நல்ல ரெஸ்பான்ஸ் பண்ணிருந்தீங்க அண்ட் கமெண்ட்டுமே பண்ணிருந்தீங்க. உங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இன்னைக்கு வந்து ஆடி பெருக்கு அப்படின்றதுனால நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸ் எல்லாருக்குமே ஆடி பெருக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இந்த சேனல் பாக்குற எல்லாருக்கும் நிறைய தங்கம் வெள்ளி எல்லாம் சேர்ந்து நிம்மதியான ஒரு வாழ்க்கை உங்களுக்கு வந்து கிடைக்கணும் அப்படின்னு இறைவனை வேண்டிக்கிறேன். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வழக்கம் போல கோல்டன் சில்வர் ஸ்டேட்டஸ் இனிமே எப்படி இருக்கும்ன்றத பார்க்கலாம். வார் ஸ்டேட்டஸையும் பார்க்கலாம். தவிர ஒரு 2 இயர்ஸ் பேக் நான் இதே மாதிரி ஒரு ஆடி பெருக்குக்கு ஒரு ஷார்ட் நெக்லஸ் ஒன்னு பர்ச்சேஸ் பண்ணிருந்தேன் அண்ட் பிரேஸ்லெட்டுமே பண்ணிருந்தேன். அதை பத்தின டீடைல்ஸ் பார்க்கலாம். ஏன்னா இது வரைக்கும் நான் அந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணல நம்ம சேனல்ல. அந்த வீடியோ பாக்குறதுனால உங்களுக்கு வந்து கம்மியான கிராம்ஸ்ல கோல்டு சேர்ந்திருந்தாலும் இல்ல வந்து நீங்க ரெடி கேஷ் கொடுத்து பர்ச்சேஸ் பண்றதுனாலும் என்ன மாதிரி டிசைன் வாங்கலாம் அப்படின்ற ஐடியா கிடைக்கும். அதை தவிர கொஞ்சம் சேவிங்ஸ்க்கான ஐடியாவுமே அதுல சொல்லிருக்கேன். சோ கண்டிப்பா உங்களுடைய சேவிங்ஸ்க்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா டெய்லியே மார்னிங் 9 o'clock வந்து கோல்ட் ரேட் ப்ரெடிக்ஷன் வந்து ஷார்ட்ஸ்ல அப்லோட் பண்றேன். அதே மாதிரி 9:30 ல இருந்து 9:45 குள்ள கோல்ட் ரேட்டுமே அப்டேட் பண்றேன். ஷிட் ஸ்கீம் பே பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ டெய்லியே நீங்க வந்து செக் பண்ணிக்கோங்க. இப்பதான் நம்ம கோல்டன் கேர்ள் சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏற்கனவே நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்க அப்படிங்கும் போது அந்த லைக் அண்ட் ஹை பட்டனை கொடுக்க மறந்துடாதீங்க. வாங்க இப்ப நம்ம வந்து வீடியோக்குள்ள போலாம். சோ ஃபர்ஸ்ட் வந்து இன்னைக்கான கோல்டன் சில்வர் ரேட்டை பத்தி பார்த்தலாம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஆடி பெருக்கு அப்படின்றதுனால ஷாப் ரேட்ல எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லாம 13,220 வச்சிருக்காங்க. அண்ட் மார்க்கெட் ரேட் மட்டும் ஒரு 30 ரூபாய் இன்க்ரீஸ் பண்ணிருந்தாங்க. ப்ரெடிக்ஷன்ல ஆல்ரெடி வந்து 20 ல இருந்து 60 ரூபாய் வரைக்கும் சேஞ்சஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். பட் 30 rupees வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சோ ஃபர்ஸ்ட் வந்து நிறைய பேர் இந்த நியூஸ் பாத்திருப்பீங்க. அதாவது அமெரிக்கா என்ன சொல்லிருக்காங்கன்னா, நாங்க வந்து ஈரான் மேல நடத்த இருந்த ராணுவ தாக்குதலை வந்து நிறுத்தி வச்சு சோ நாங்க புதுசா வந்து நெகோசியேஷன்ஸ்க்கு போக போறோம். அதனால ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸுமே திறந்துருவோம் அப்படின்ட்டு சொல்லிருக்காங்க. சோ இந்த ஒரு நியூஸ்னால கச்சா எண்ணெயினுடைய பிரைஸ் வந்து நல்லாவே குறைஞ்சிருந்தது. நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு யூஎஸ் டாலர் ஆனா இன்க்ரீஸ் ஆகல. அப்படி ஆகி இருந்ததுன்னா இன்னைக்கு நமக்கு வந்து கோல்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆயிருக்கும். அதே மாதிரி நமக்கு பாத்தீங்கன்னா இந்தியன் ருப்பியினுடைய வேல்யூவும் சப்போர்ட்டிவா இருந்தது. அதனாலதான் நமக்கு பெரிய லெவலுக்கு இன்க்ரீஸ் ஆகல. இது வந்து புதுசு கிடையாது. ஏன்னா இதை தொடர்ந்து பாக்குறவங்களுக்கு தெரியும். நிறைய வாட்டி அவர் வந்து பேச்சுவார்த்தைக்கு நாங்க போக போறோம், இனிமே வந்து வார் இருக்காது அப்படின்னு சொல்றாரு. ஆனா கொஞ்ச நாள்லயே திரும்பவுமே வந்து அவங்க ஈரான் மேல அட்டாக்ஸ் ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. இந்த ப்ராப்ளம் ரொம்ப நாளா போயிட்டு இருக்கிறதுனால மார்க்கெட்ல அந்த அளவுக்கு ரியாக்ஷன் இல்ல அப்படின்ட்டு நினைக்கிறேன். இது மட்டும் வந்து கோல்ட் ரேட்டை இம்பாக்ட் பண்ணாது. நம்ம சேனல்ல ஜூலை 31 நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதாவது இந்த ஆகஸ்ட் செப்டம்பர் இந்த 2 மாசமும் யூஎஸ்ல வரக்கூடிய முக்கியமான 3 நாட்களுக்கான டேட்டா அது வந்து எந்த அளவுக்கு கோல்டு மேல இம்பாக்ட் ஏற்படுத்தும் சொல்லிட்டு இருக்கு. அந்த வீடியோ செக் பண்ணுங்க. அதுவுமே வந்து இந்த மாசத்துக்கான கோல்டு பிரைஸ்ல இம்பாக்ட ஏற்படுத்தும். இப்போ உங்களுடைய क्वेश्चन என்னவா இருக்கும்னா, சிட்டு வந்து இப்ப பே பண்ணலாமா இல்ல வெயிட் பண்ணலாமா அப்படின்றதுதான். இந்த வார் ஸ்டேட்டஸ மட்டும் பார்த்து நம்ம டிசைட் பண்ண முடியாது. இப்ப இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 7 நான் ஃபார்ம் பேரோல் டேட்டா வரப்போகுது. அதுக்கப்புறம் ஆகஸ்ட் 12 ஆகஸ்ட் 28 இந்த 3 நாளுமே வந்து மேஜரான டேட்டா எல்லாமே யூஎஸ்ல இருந்து வரப்போகுது. அந்த நாளைக்கு அடுத்த நாள்லாம் வந்து கோல்டு மேல பெரிய வாலட்டாலிட்டி இருக்கும். சோ நீங்க வெயிட் பண்றதுனாலும் பண்ணலாம். இல்ல இந்த ரேட் ஓகே அப்படின்னா கட்டுங்க. வெயிட் பண்றீங்க அப்படின்னா ரிஸ்க் தான். வெயிட் ஈக்குவல் டு ரிஸ்க் அப்படின்ற ஒரு ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க தான் வந்து இந்த இடத்துல முடிவு எடுக்கணும். இந்த டேட்டா எல்லாம் நான் பார்த்துட்டு தான் கட்ட போறேன் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா கட்டிட்டு வாங்க. எப்படியும் நிறைய பேர் வந்து ஸ்பிளிட் பண்ணி தான் போட்டிருக்கீங்க சிட்டெல்லாம். ஒரு சிட்டா கட்டி க்ளோஸ் பண்ணிட்டு வாங்க. போன மாசத்துக்கு இந்த மாசம் நான் வந்து கம்மியான ரேட்ல கட்டினேன் அப்படின்ற ஒரு சாட்டிஸ்பேக்ஷன் அது உங்களுக்கு இருக்கும். இல்ல அப்பப்ப வரக்கூடிய டிப்ல நீங்க கட்டினாலும் இந்த மாசம் வந்து நீங்க சிட்ட கட்டி முடிச்சிடலாம். சோ வார் ஸ்டேட்டஸும் இட்டீங்கன்னா அமெரிக்கா ஈரானோட பேச்சுவார்த்தை தான் நடத்த போறோம். ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் வந்து ஓபன் ஆக போகுது அப்படின்றத சொல்லிருக்காங்க. சோ நம்ம வந்து இதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நெக்ஸ்ட் வந்து நான் வந்து ஆடி பெருக்குக்காக பர்ச்சேஸ் பண்ண அந்த நெக்லஸ பத்தி தான் பார்க்க போறோம். சோ இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். யாரும் வந்து நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எல்லாம் இந்த வீடியோக்கு பண்ணாதீங்க. எந்த ஒரு தற்பெருமைக்காக நான் இந்த ஜுவல்ல வந்து காமிக்கல. ஏன்னா நம்ம சேனல்ல தொடர்ந்து பாக்குறவங்களுக்கு தெரியும் நான் அந்த அளவுக்கு எந்த ஒரு ஜுவல்லரி வீடியோஸ் எல்லாம் அப்லோட் பண்றது இல்ல. மந்த்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் தான் நம்ம சேனல்ல வந்து நம்ம ஜுவல்லரி வீடியோ அப்லோட் பண்ணுவேன். அதுவுமே வந்து உங்களுக்கும் கூட கொஞ்சம் மோட்டிவேஷன் அண்ட் ஐடியாஸ் எப்படி ஜுவல் பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் பண்ணிருக்கேன். நீங்க இதை வந்து ஒரு பாசிட்டிவா எடுத்துட்டு இந்த ஜுவல்லரிய பத்தி தெரிஞ்சுக்கோங்க. நெக்லஸ் இப்ப நீங்க பாக்குறீங்க இல்லையா, இது வந்து எவ்வளவு வெயிட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு நிமிஷம் வீடியோ பாஸ் பண்ணிட்டு கமெண்ட் செக்ஷன்ல டைப் பண்ணுங்க. எவ்வளவு பேர் ரைட்டா சொல்றீங்க அப்படின்றத பாக்கலாம். இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிற இந்த நெக்லஸ் பாத்தீங்கன்னா 2024 வந்து ஜிஆர்டில ஆடி பெருக்குக்காக நாங்க பர்ச்சேஸ் பண்ணதுதான். இந்த ஒரு சிட்டோ எதுவுமே போடல. சோ அப்ப பாத்தீங்கன்னா ஆடி ஆஃபரும் போயிட்டு இருந்தது. அப்பெல்லாம் வந்து உங்களுக்கு ஹோம் அப்ளையன்சஸ்மே கொடுத்துட்டு இருப்பாங்க. அது வேண்டாம் அப்படின்னா நமக்கு வேஸ்டேஜ்ல கூட டிஸ்கவுண்ட் கொடுத்தாங்க. சோ அந்த டைம்ல தான் இது வந்து வாங்கினது. எங்க அம்மானுடைய ஓல்டு ஜுவல்லும் என்னுடைய ஒரு சில டேமேஜ் ஆன ஜுவல்ஸ் எல்லாத்தையுமே போட்டுட்டு ஓல்டு கோல்டு எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 18 கிராம்ஸ் கிட்ட இருந்தது. சோ நாங்க வந்து எப்படி யோசிச்சிருந்தோம்னா 2 பவுனுக்குள்ள நம்ம நெக்லஸ் வாங்கலாம் போயிருந்தோம். அங்க போன உடனே நான் என்ன நினைச்சேன்னா, எப்பவுமே நம்ம திரும்ப திரும்ப ஏன் ட்ரெடிஷனல் மாடலே வாங்குறோம்,
ஒண்ணு கேரளா இல்லன்னா பாம்பே மாடல் இதே மாரி. ஒரு வாட்டியாச்சும் கொஞ்சம் ட்ரெண்டிங்கா இருக்க மாரி இட்டாலி, டர்க்கி பேட்டர்ன், துபாய் பேட்டர்ன் அந்த மாரி பார்க்கலாம்னு சொல்லிட்டு போம்போது தான், இந்த பர்ட்டிகுலர் நெக்லஸ் வந்து என்னோட கண்ல பட்டுது. பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எக்ஸாக்ட்டா 10 கிராம் தான் இருந்தது. இதுல வந்து உங்களுக்கு பேக் செயின் ஆட் பண்ணோம்னா, இப்ப வந்து உங்களுக்கு 13 கிராம்ஸ் இருக்கும். இந்த பேக் செயின் வந்து நாங்க பர்ச்சேஸ் பண்ணல. என்னுடைய ஓல்டு நெக்லஸ்லேருந்தே நாங்க கழட்ட சொல்லிட்டு இதுக்கு வந்து ஆட் பண்ணிட்டோம். ஸோ நீங்க கூட அந்த மாரி உங்களுடைய ஓல்டு நெக்லஸ் ஹாரம்ல பேக் செயின் இருந்ததுன்னா, நீங்க வந்து அத புதுசா எதுவுமே வாங்காம, அதையே கழட்டி வந்து நீங்க வாங்குற புது நெக்லஸ்ல வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதனால ஒரு குறிப்பிட்ட கிராம்ஸ் நீங்க வந்து சேவ் பண்ண முடியும். அதுக்காக தான் இத வந்து சொல்லியிருக்கேன். ஸோ இந்த மாடல் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஃபுல்லாவே லீஃப் வச்ச மாரி வரும். இன்னொரு சைடு வந்து ஃப்ளோரல் மாடல் மாரி வரும். இதுல வந்து ஒரு சைடு வந்து மிரர் ஃபினிஷ் குடுத்திருப்பாங்க. அண்ட் இன்னொரு சைடு மெஷ் மாடல். இதுதான் அப்படியே ஆல்டர்னேட்டிவா மாறி மாறி குடுத்திருப்பாங்க. இது வந்து லுக் வைஸ் ரொம்பவே சூப்பரா இருக்கும். ஏன்னா, நமக்கு வந்து ஸ்டோன்ஸ் எதுவுமே இல்ல. ஆனா, அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு க்ளோயிங் இருக்கும். பார்ட்டீஸ்க்கு போட்டுட்டு போனாலும் சரி, இல்ல நம்ம ட்ரெடிஷனலா சாரி வியர் பண்ணி, நீங்க வந்து இத போட்டுட்டு போனாலும் யூனிக்கா தெரிவீங்க. அந்த அளவுக்கு வந்து இது நல்லாருக்கும். நான் இதுவரைக்கும் வந்து ஒரு 2 டைம் தான் இந்த நெக்லஸ யூஸ் பண்ணியிருக்கேன். நான் இதோட ஸ்கிரீன்ஷாட் வந்து வைக்கிறேன் பாருங்க உங்களுக்கு. இதனுடைய ஸ்பெஷல் என்ன அப்டின்னா, இந்த ஒரே ஒரு நெக்லஸ் போட்டாலே உங்களுக்கு வந்து கழுத்தே நெறஞ்சா மாரி இருக்கும். திரும்பி நீங்க ஹாரமோ எதுவுமே வாங்க வேண்டிய அவசியமே இருக்காது. அந்த அளவுக்கு வந்து இது ஒரு ஸ்டன்னிங் லுக் உங்களுக்கு குடுக்கும். எவ்ளோ ஃபினிஷிங் வந்து பக்காவா இருக்கு பாருங்க. அண்ட் க்ளோயிங் எஃபெக்ட்டுமே எப்படி இருக்கு பாருங்க. மாரி இதனுடைய பேக் சைட்ல உங்களுக்கு வந்து ஹெச்யூஐடி எல்லாமே குடுத்திருந்தாங்க. ஸோ இங்க இருக்கு பாருங்க உங்களுக்கு. ஸோ இத நாங்க வந்து அப்பவே போட்டு செக் பண்ணிட்டோம். ஜிஆர்டிய பொறுத்தவரைக்கும் நமக்கு வந்து எல்லா ஜுவல்லரிலயுமே கரெக்ட்டா குடுத்துருவாங்க. ஹெச்யூஐடி, ஹால்மார்க் சிம்பல்ஸ்லாம். அண்ட் இதனுடைய வேஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா 20% சொன்னாங்க. பட் நாங்க வந்து கொஞ்சம் பார்கெயின் பண்ணி லாஸ்ட்டா வந்து 16%ல வந்து முடிச்சுட்டோம். அப்போ கோல்ட் ரேட் என்னவா இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரூ. 6,500 தான் வந்து கோல்ட் ரேட் இருந்தது 1 கிராம். இன்னைக்கு 2 வருஷத்துல நம்ம வந்து ரேட் பார்த்தீங்கன்னா 13,000 தாண்டிடுச்சு. அதாவது 2 வருஷத்திலேயே நமக்கு வந்து 2 மடங்கு ஆயிருக்கு. சோ அந்த அளவுக்கு வந்து கோல்ட் ரேட் இப்ப வந்து ஏறி இருக்கு. டிசைன் எப்படி இருக்கு அப்படின்றத நீங்க மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதே மாரி ஒரு 2 இயர்ஸ் பேக் நான் சேனல் ஆரம்பிச்சம்போது 2 பவுண்ட் நெக்லஸ்ல வந்து நான் 2 வீடியோ போட்டிருக்கேன். சோ இப்ப புது ஆடியன்ஸ் இருக்கீங்க அப்படின்னா நீங்க அத கூட பார்க்கலாம். அதாவது உங்களுக்கு வந்து லைட் வெயிட்ல உங்க பட்ஜெட்குள்ளேயே வாங்க முடியும் அப்படின்றதுக்காக தான் அந்த வீடியோ கூட நான் போட்டிருப்பேன். சோ அதையுமே செக் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து ஒரு டிசைன்ஸ்க்கு ஒரு ஐடியா கிடைக்கும். சோ அப்ப ரிமைனிங் வந்து 8 கிராம்ஸ் தான் இருந்தது. அதனால வந்து எங்களால வளையலுமே வந்து அந்த டைம்ல வாங்க முடியல. சோ நான் என்ன பிளான் பண்ணேன் அப்படின்னா, பிரேஸ்லெட் வந்து வாங்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருந்தது. பாத்தீங்கன்னா இதுக்கு மேட்ச் ஆற மாரியே இந்த பிரேஸ்லெட் வந்து இருந்தது. சோ இந்த பிரேஸ்லெட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்ட்டா 8 கிராம் இருந்தது. அதுக்கு அப்படியே பேர் ஆற மாரியே இருந்தது இது. இதுவுமே உங்களுக்கு வந்து இட்டாலியன் டர்க்கி பேட்டர்ன்ல வரக்கூடிய பிரேஸ்லெட் வந்து நீங்க இப்ப வந்து ஸ்கிரீன்ல பாப்பீங்க. இந்த மாரி வந்து ஒரு வெயிங் மிஷின் நீங்க வாங்கி வச்சுக்கோங்க. கண்டிப்பா உங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க ஆன்லைன் பர்ச்சேஸ்லாம் பண்றீங்க அப்படிங்கும்போது, வெயிட் பாக்கறதுக்காக நீங்க ஷாப்புக்கு போக தேவையில்ல. சோ இந்த வெயிங் மிஷினுடைய லிங்க் வேணாலும் நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். செக் பண்ணிக்கோங்க. சோ இப்ப இந்த பிரேஸ்லெட்ட வந்து நான் கையில போட்டு காமிச்சிருக்கேன். சோ அது எப்படி இருக்கு அப்படின்றத பாருங்க. இப்போதைக்கு எனக்கு பாத்தீங்கன்னா இந்த பிரேஸ்லெட் கரெக்ட்டா இருக்கு. பட் இன் ஃபியூச்சர்ல நான் கொஞ்சம் வெயிட் போட்டேன் அப்படின்னா இந்த பிரேஸ்லெட் வந்து எனக்கு பத்துமா அப்படின்றது சந்தேகம் தான். சோ அந்த மாரி டைம்ல நம்ம வந்து எக்ஸ்ட்ராவா எப்படி நமக்கு நெக்லஸ்க்குலாம் பேக் செயின் ஆட் பண்றோமோ அந்த மாதிரி கூட இதுக்கு நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டோம்னா இன்னும் கூட ஒரு 4, 5 வளையம் சேர்த்து போடும்போது நமக்கு வந்து இதையே யூஸ் பண்ணிக்க முடியும். ஏன்னா 8 கிராம் சொன்னேன் இல்லையா? இதுக்கு வேஸ்டேஜ் வந்து உங்களுக்கு 14% போட்டிருந்தாங்க. இப்ப நமக்கு ரிமைனிங் கிராம்ஸ் வந்து பழச போட்டுட்டு கம்மியா இருந்தாலோ, இல்ல வந்து சிட்டுல கம்மியா இருந்தாலோ, வளையல் வாங்க முடியாது ஆப்வியஸா நம்மளால. அந்த மாரி டைம்ல நீங்க என்ன பண்ணலாம்னா, அந்த நெக்லஸ்க்கு பேரா ஒரு பிரேஸ்லெட் எடுத்துட்டீங்க அப்படிங்கும்போது, இன்னொரு கையில நம்ம வந்து வாட்ச் கூட போட்டுக்கலாம். அப்படியும் நம்மளால வந்து பேர் பண்ணிக்க முடியும். வளையல் வாங்கல அப்படின்ற குறையும் எனக்கு வந்து இல்ல. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா, உங்களுக்கு கோல்ட் ரேட் கம்மியா இருந்தது அப்படின்றதுனால எங்களுக்கு பெரிய அளவு லாஸ் இல்ல. அண்ட் ஜிஆர்டில அப்பல்லாம் வந்து டிஸ்கவுண்ட்ஸுமே நல்லா தான் இருந்தது. இப்ப வந்து எல்லாமே கம்மி ஆயிடுச்சு. ஸோ உங்களுக்கு நான் குடுக்குற ஒரு அட்வைஸ் என்ன அப்படின்னா, நீங்க வந்து ஸ்ட்ரைட் கேஷோ, இல்ல ஓல்டு கோல்டோ குடுத்து எக்ஸ்சேஞ்ச் பண்றதுங்கிறது வேற வழியே இல்ல அப்படின்னா, நீங்க அந்த மெத்தட யூஸ் பண்ணுங்க. நீங்க மெயினா எப்பவுமே வந்து சிட் ஸ்கீம் மூலியமாவோ, இல்ல ஒன் டைம் ஸ்கீம் மூலியமாவோ போறது தான் வந்து உங்களுக்கு பெட்டர் ஆப்ஷனா இருக்கும். ஏன்னா இப்ப கோல்ட் ரேட்டும் ஹையா இருக்கு. நெறைய கடைகள்ல சலுகைகள் எல்லாமும் குறைச்சுட்டாங்க. ஈவன் நான் லலிதா ஜுவல்லரியில 100% வேஸ்டேஜ் ஃப்ரீல போயுமே, எனக்கு வந்து கலெக்ஷன்ஸ் வந்து அந்த அளவுக்கு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதனால நீங்க வந்து ஸ்கீம் ஜாயின் பண்ணாலும் சரி, இல்ல ஒன் டைம் ஸ்கீம் போட்டாலும் கலெக்ஷன்ஸையுமே செக் பண்ணுங்க. வெறும் வேஸ்டேஜ் வந்து 100% தராங்க அப்படின்றத பார்க்காம, எல்லாமே உங்களுக்கு வந்து கரெக்ட்டா இருக்கா அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஜிஆர்டில நமக்கு இப்ப வந்து ஒன் டைம் ஸ்கீமே கிடையாது. ஸோ இன்னைக்கு நீங்க வந்து ஜிஆர்டிலயோ இல்ல வேற ஷாப்லயோ
இந்த மாதிரி வந்து ஒரு 10 கிராம்ல நெக்லஸ் வாங்கணும்னா கூட மாசம் நீங்க வந்து 15,000 கட்டணும். இன்னும் கோல்டு ரேட் ஏறுச்சுன்னா நீங்க அதுக்கு மேலேயுமே கட்டுற மாதிரி வரும். உங்களால அவ்வளவு தூரம் வந்து மந்த்லி கட்ட முடியல அப்படின்னா ஒரே இடத்துல நீங்க வந்து ஒன் டைம் ஸ்கீமும் போட்டுட்டு மந்த்லி ஸ்கீமும் போட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பெரிய நகையா வாங்க முடியும். ஏன்னா இப்ப இருக்கிற விலைவாசிக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம வந்து பிளான் பண்ணிக்க முடியும். அண்ட் எந்த ஷாப்புக்கு போனாலும் 3 விஷயங்கள் பாருங்க. அங்க வந்து கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்றத ஃபர்ஸ்ட் பாருங்க. ஏன்னா நம்ம 11 மாசம் வெயிட் பண்ணிட்டு நமக்கு பிடிக்காத நகையை நம்மளால வாங்கவே முடியாது. சோ நான் இதை வந்து இப்ப ரீசெண்டா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுனால நான் உங்களுக்கு வந்து திரும்ப திரும்ப சொல்றேன். செகண்ட் நீங்க பார்க்க வேண்டியது வேஸ்டேஜ். 18% வேஸ்டேஜ்னு போயிட்டு அதுல சிட்டு போட்டுட்டு அங்க இருக்கிறது எல்லாமே 22, 24 அந்த மாதிரி இருந்ததுன்னா அதுக்கப்புறமும் நம்ம வந்து கை காசை கொடுக்குற மாதிரி வரும். ஃபைனலா நீங்க செக் பண்ண வேண்டியது அந்த ஷாப் வந்து அந்த ஊர்ல எத்தனை வருஷமா இருக்கு, அது நம்பிக்கையான கடையா அப்படின்றது எல்லாமே பாத்துக்கோங்க. ஷாப்ல வந்து நல்லா ட்ரீட் பண்றாங்களா, நிறைய நகைகள் எடுத்து காமிக்கிறாங்களா அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே பாத்துக்கோங்க. சோ இது எல்லாமே ஓகேவா இருந்ததுன்னா நீங்க வந்து தாராளமா அந்த ஷாப்லயே வந்து சிட் ஸ்கீமோ இல்ல ஒன் டைம் ஸ்கீமோ போட்டுக்கோங்க. நிறைய பேர் எனக்கு வந்து கமெண்ட் செக்ஷன்ல கேட்கிற கேள்வி என்னன்னா, லோன் இருக்கும்போது நம்ம வந்து கோல்டு சேவ் பண்ணலாமா அப்படின்ட்டு கேக்குறீங்க. சோ கண்டிப்பா நீங்க வந்து சேவ் பண்ணலாம். உங்கள்கிட்ட வந்து ஒரு 100 ரூபாய் வருது அப்படின்னா நீங்க 50 ரூபாய் வந்து கடன் அடைக்க வச்சுக்கோங்க. ரிமைனிங் 50 ரூபாயை கோல்டு சேவிங்ஸும் பண்ணுங்க. ஏன்னா கோல்டுமே ஒவ்வொரு வருஷமும் ஏறிட்டே தான் போகுது. சோ அப்படிங்கும் போது நமக்கு வந்து சேவ் பண்ண முடியலையே அப்படின்ற ஒரு வருத்தமும் கண்டிப்பா இருக்கும். அதே நேரம் கடன் அடைக்க முடியலையேன்னு இருக்கும். சோ அப்ப நீங்க என்ன பண்ணலாம்னா ஒரு 75-25 ரேஷியோலயோ இல்ல வந்து ஒரு 50-50 ரேஷியோ, அது வந்து உங்களுடைய இன்கம் பொறுத்தது. உங்களுக்கு என்ன மாதிரி வருமானம் வருதோ அதை பேஸ் பண்ணி கடனுக்கும் நீங்க வந்து ஒரு சர்டைன் அமௌண்ட் வந்து அடைச்சிட்டு வரணும். இன்னும் ஒரு பகுதியை நீங்க வந்து கோல்டு சேவிங்ஸ்க்கு வச்சுக்கோங்க. இப்ப நான் எப்படின்னா 75-25 ரேஷியோல தான் பண்றேன். எனக்கு வந்து கடனுக்கு வந்து நிறைய அமௌண்ட் போறதுனால நான் வந்து சிட் ஸ்கீம்கான அமௌண்ட்டை குறைச்சிட்டேன். அரௌண்ட் வந்து உங்களுக்கு 3000 4000 தான் நான் இப்ப வந்து சிட் ஸ்கீம்க்குன்னு போடுறேன். சோ நீங்க எந்த மெத்தடை யூஸ் பண்ணாலும் ஓகே தான். 50-50 எடுத்தாலும் ஓகே, இல்ல 75-25 எடுத்தாலும் ஓகே. எப்படி பார்த்தாலும் நமக்கு கடனும் அடையணும், அதே நேரம் நம்ம புதுசாவும் நகை சேர்க்கணும். இந்த மெத்தடை நீங்க யூஸ் பண்ணுங்க. அண்ட் மேஜரா ஜிஆர்டினுடைய டிஜி கோல்ட வந்து யூஸ் பண்றீங்க அப்படின்னா நிச்சயமா உங்களால வந்து நிறைய கிராம்ஸுமே உங்களுக்கு வந்து கிடைக்கும். ப்ரீ க்ளோஸ் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்ல. 7% பெனிஃபிட்ஸ் வந்து நீங்க ஆட் பண்ணி வச்சுட்டு நெக்ஸ்ட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி ஆட் பண்ணுங்க. அவசரப்பட்டு ப்ரீ க்ளோஸ் பண்ண வேண்டாம். ரொம்ப உங்களோட ஆவரேஜ் ரேட் ஹையா இருந்தா மட்டும் நீங்க வந்து ப்ரீ க்ளோஸ் பண்ணிக்கோங்க. மத்தபடி உங்க கோல்டு சேவிங்ஸை கண்டினியூ பண்ணுங்க. ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோல பாத்தீங்கன்னா நம்ம வந்து கோல்ட் ரேட் எப்படி இருக்குன்னு பார்த்தோம் அண்ட் வார் நியூஸ் எப்படின்னு பார்த்தோம். அதை தவிர என்னுடைய ஒரு 10 கிராம் நெக்லஸ் பத்தின ஃபுல் டீடைல்ஸுமே பார்த்தோம். சோ கண்டிப்பா உங்களுக்கு வந்து இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.